friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் கேட்டகரி மசாலா லச்சா பராட்டா. லச்சா பராட்டா அப்படிங்கிறது வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதுலயும் வந்து நான் கொஞ்சம் ட்ரை மசாலாஸ், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு இன்னுமே வந்து சூப்பரா ஆக்கியிருக்கேனுங்க. இதுக்கு வந்து மெனக்கட்டு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ஒரு இந்தியன் சால்சா அப்படின்ட்டு வச்சுக்கலாமே, ஒரு இந்தியன் சலாட் மாதிரி நான் இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து எனி டைப் ஆஃப் ரைத்தா கூடயும் வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி மசாலா லச்சா பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மசாலா லச்சா பராட்டா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 2 கப்பு கோதுமை மாவு, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி. அதுக்கப்புறமா வந்து இது கொப்பரை பொடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே இந்த பொடி வந்து நம்ம சேனலில் செஞ்சுருக்கேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது மசாலா லச்சா பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. முதல்ல உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ரெகுலராக எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம மாவு வந்து இப்போ நல்லபடியாக பிசைஞ்சு முடிச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பிசையும் போது நல்ல சாஃப்டாக இருக்கும் டெக்ஸ்சரும். நம்ம ரோல் பண்ணுறதுக்கும் நல்ல வாட்டமாக இருக்கும். ஸோ நம்ம மாவு வந்து இப்போ நல்லபடியாக பிசைஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம சிட்டிங் டைம் கொடுத்துடலாம். இது 10 மினிட்ஸ் வந்து ஊறுறதுக்குள்ளே நம்ம குயிக்காக ஒரு சாலட் வந்து இதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த குவிக் சாலட் ஆர் இன்ஸ்டன்ட் சால்சா வந்து செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 லார்ஜ் டொமேட்டோ வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால தான் 1 எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் டொமேட்டோ இருந்ததுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக பெங்களூர் டொமேட்டோ தான் எடுத்துக்கணும், நாட்டு தக்காளி கூடாது. அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா இலைகள், அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா வெதை நீக்கி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி போல் எலுமிச்சம்பழம். இது வந்து பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா சாட் மசாலாவும் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் அண்ட் குவிக் இண்டியன் சால்சா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இந்த டொமேட்டோவை வந்து ஒரு கத்தியால் நடுவில் பியர்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது வந்து இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் பிளான்ச்சும் பண்ணலாம். ஆனால் பிளான்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டொமேட்டோ வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு வெஜிடபிள் இல்லையா, அந்த காரணத்தினால தண்ணி வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆக சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்ம சலாட் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் ஸ்கின் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட் ஆனதுமே வந்து ஸ்கின் வந்து வெடிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஸ்கின் வந்து நல்லா வெடிச்சாச்சு. இது வந்து ஸ்கின் எப்படி பீல் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த டொமேட்டோவை வந்து நான் ஒரு கட்டிங் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்படி நம்ம பீல் பண்ணிடலாம். ஸோ இந்த பீல்ஸ் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த நுனி கூட நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைன் க்யூப்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ வந்து நல்லா ட்ரையாகவே இருக்குது பாருங்கள். இதுவே வந்து நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம பிளான்ச் பண்ணி ஸ்கின் எடுத்தோம்னா கொஞ்சம் சாகியாக இருக்கும். அது வந்து கிரேவிஸ்க்கோ இல்லை குருமாவோ இல்லை புலாவ்ஸ்க்கோ நம்ம வந்து சேர்க்கும் போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ சலாட் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லெஸ் மெஸ்ஸி ஆல்சோ. ஸோ டொமேட்டோஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து நம்ம இந்த டொமேட்டோஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி அண்ட் புதினா வந்து நிறைய போட்டுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புதினா வந்து ரஃப்பாக நான் சாப் பண்ணி போட்டுக்கிறேன்.
ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். அடுத்து பொடியை நறுக்கிய பச்சை மிளகா, இதுக்கு தேவையான சாட் மசாலா, கொஞ்சம் பிளாக் சால்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அண்ட் ஃபைனலி கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ். இது வந்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டில் சிப்ஸு, நாச்சோஸு அந்த மாதிரி எல்லாம் வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இல்லை, அப்போ கூட இன்ஸ்டண்ட்டாக இந்த சாலட் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இந்தியன் சால்சா அப்படின்ட்டு கூட நான் வந்து எங்கள் வீட்டில் இதுக்கு பேர் வச்சுருக்கேன். இதே வந்து நீங்கள் இந்த பிளாக் சால்ட் இதெல்லாம் சேர்க்குற பதிலாக இந்த ஆரிகானோ, பெரி பெரி மசாலா இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து கூட வந்து கொஞ்சம் கான்டினென்டல் டச்சை வந்து கொடுத்துடலாம். இது ரொம்ப முன்னாடியே மிக்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து பராட்டா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட கூட வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இந்தியன் சால்சா ஆர் இன்ஸ்டன்ட் சாலாட் இஸ் ரெடி. ஸோ நம்ம சால்சா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஊறி இருக்குது. நிஜமாகவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பராட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பராட்டாவுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் டஸ்டிங்க்கு உண்டான மாவு, ரொம்ப தின்னாக இடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மாட்ரேட் திக்னஸ் வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரோட்டி வந்து இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. ஆஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்குறது அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் கட்டி நெய் எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, உருகாத நெய். அந்த நெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த நெய் தடவுற காரணம் வந்து நல்லா அந்த லேயர்ஸ் வந்து ஓப்பன் அவுட் ஆகிறதுக்காக. நெய் விருப்பம் இல்லாதவங்க வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஆனால் நெய் வந்து நல்ல வாசமாக இருக்கும். ஸோ நெய் தடவுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு, நம்ம மாவில் உப்பு இருக்குது, பட் அதர் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால ஒரு சிட்டிகை உப்பு வந்து போதுமானது. அடுத்து வந்து தனியா பவுடர். இந்த தனியா பவுடர், ஜீரா பவுடர் எல்லாமே வந்து நான் வறுத்து அதுக்கப்புறமா வந்து பொடி செஞ்சு வச்சுப்பேன். ஒரு சின்ன பாட்டிலுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாளுக்கு வர்ற மாதிரி நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ தட் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அடுத்தது வந்து ரோஸ்டட் ஜீரா பவுடர். அடுத்தது கொஞ்சம் சாட் மசாலா. எல்லாமே ஒரு பிஞ்சு போதும். அடுத்தது வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோ, இது வந்து கொப்பரை தேங்காய் பொடி. இது வந்து கொப்பரை பொடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மீனா சமையல்லையே செஞ்சுருக்கேன். என்னுடைய ஃபேவரட் பொடி இது. இன்ஃபேக்ட் ஆல் இன் ஆல் பொடி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து நான் இது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக அரைப்போம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அது கூட இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெகுலர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு ஃபைனாக வந்து பூண்டை கட் பண்ணி அந்த பூண்டை கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் ரெட் சில்லி பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து கசூரி மேத்தி. கசூரி மேத்தி போடும்போது டோஸ்ட் ஆகும்போது நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். அடுத்தது வந்து பொடியை நறுக்கிய கொத்தமல்லி. புதினா இருந்ததுன்னா புதினா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரோட்டி வந்து நல்ல க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம உடச்ச கடலை இருக்குது இல்லையா, அதாவது நம்ம சட்னிக்கு போடுவோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அதை ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் வந்து மேலே தூவிக்கலாம். அது வந்து கொஞ்சம் க்ரன்ச் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம டோட்டலாக இந்தியன் மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தனியா பவுடர், ஜீரா பவுடர், சாட் மசாலா இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆரிகானோ, பார்ஸ்லே, பேசில், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பெரி பெரி மசாலா இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து கொஞ்சம் கான்டினென்டல் டச்சாக கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இப்போது வந்து நம்ம ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம சாரி அந்த மாதிரி ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளீட்டட் மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி முன்னுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அகெயின் பேக். இந்த ஒரு ஸ்டெப் ஆனதுக்கப்புறமா லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஸ்பைசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபைனலி இப்படி அடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு அப்புறமா இப்படி ஸ்வர்ல் பண்ணி விடணும். ஸோ
ஸ்வர்ல் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை வந்து இப்படி பின்னாடி இப்படி டக் பண்ணிடலாம். முதல்ல ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஸ்பைசஸ் வந்து ஒன்று போல் பைண்ட் ஆகிறதுக்கு நல்லபடியாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்தது ரோலிங் தான். ஸோ தேவையான அளவு மாவை வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம நெய்யெல்லாம் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா பிதுங்கின்னு வெளியில் வந்துடும். ஸோ அது ஜென்டிலாக வந்து ரோல் பண்ணணும். அண்ட் இந்த ரோலிங் மெத்தட் கூட வந்து ரொம்ப தின்னாக வந்து இடக்கூடாது. ஓரளவுக்கு திக்னஸ் மெயின்டைன் பண்ணாதான் டோஸ்ட் பண்ணும்போது அது அழகாக பிரியும். பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பராட்டா வந்து எப்படி டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தவா வந்து இப்போது ஹீட் ஆகிடுச்சு. நம்ம செஞ்ச லச்சா பராட்டாவை இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெயில் டோஸ்ட் பண்ணுறதை விட நெய்யில் டோஸ்ட் பண்ணும்போது நல்ல கமகமன்னு வாசமாக இருக்கும். திருப்பி போடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மாட்ரேட் ஃப்ளேமில் பொறுமையாக டோஸ்ட் பண்ணிங்கன்னா தான், ஏன்னா பராட்டா வந்து திக்காக இருக்கும் இல்லையா, அந்த காரணத்தினால கொஞ்சம் பொறுமையாக நம்ம டோஸ்ட் பண்ணோம்னா உள் வரைக்கும் நல்ல வேகும். ஸோ இப்போ நல்ல ஸ்பாட்டிங்ஸ் வந்தாச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிடுறேன். ஸோ லச்சா பராட்டா இஸ் ரெடி. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லேயர்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்ல சூடாக இருக்குது, அதனால் என்னால் எடுத்து காட்ட முடியல. பட் லேயர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஸோ லச்சா பராட்டா இஸ் ரெடி. இது வந்து எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லேயர்ஸ் தெரியுது. வெரி நைஸ். ஸோ இதோட நம்ம இந்தியன் சால்சா. So our masala lacha paratha with Indian salsa is ready. சிம்பிள் அண்ட் ஈஸி மசாலா லச்சா பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. இந்த இந்தியன் சால்சா அப்படிங்கிறது வந்து பராட்டா கூட மட்டும் இல்லை, பிள்ளைங்க வந்து சிப்ஸ் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா நாச்சோஸ் சாப்பிடுவாங்க, அது கூட தொட்டு சாப்பிட்றது கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.